சார், அரசியல் யோகம் யாருக்கு இருக்கு? குருவுக்கா, சூரியனுக்கா? ஏஎல்பி ஜோதிடம் மூலம் பதில் சொல்லுங்க சார். நல்லது. எல்லாருமே அரசியல் அப்படின்னு எடுத்தாலே உடனே வந்து உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கா, எனக்கு சூரியன் நல்லா இருக்கு. இப்படி நிறைய பேர் சின்ன பதவியிலேருந்து அது ஊராட்சி வார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த சூரியனோட அமைப்பு நல்லா இருக்கா, எல்லாருமே அரசியல் எடுத்துட்டாலே சூரியன் எடுத்துவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் குரு நல்லா இருந்துச்சுன்னா அரசியல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த குரு சூரியன் இதை ரெண்டையும் தாண்டி இன்னொரு கிரகம் இருக்குது. இப்படி நம்ம ஒரு சுவையில் அறுசுவைன்னு சொல்கிறோம்களோ, நவரசம் சொல்கிறோம்களோ, அந்தமாரி ஒன்றுக்கும் இது அரசியலுங்கிறது 9 கிரகங்களுடைய கூட்டு கலவையாக தான் இருக்கணும். இது சூரியன் மட்டும், சந்திரன் மட்டும், செவ்வாய் மட்டும், புதன் மட்டும், சுக்கிரன் மட்டும், சனி மட்டும், ராகு மட்டும், கேது மட்டும், எல்லா கிரகங்களும் அது நவரசமாக கலந்திருக்கணுமே இருந்து அதுதான் அரசியல் யோகமாக கொடுக்குமே தவிர, இப்போ சூரியனாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஆளுமையை கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியும். எத்தனை பேர் சூரியன் நல்லா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பான நிகழ்வுகள் எதுவுமே தொடரவே மாட்டார். அவர் பாட்டு வீட்டில் வருவார், வீட்டை நிர்வாகம் பண்ணுவார், நல்ல தொழில் பண்ணுவார், நல்ல வேலை பார்ப்பார், அதோட நிப்பாட்டிக்குவார். அதே சூரியன் நல்லா இல்லாத ஜாதகத்தில் துலாமில் சூரியன் இருக்குது சார், இவருக்கு அரசியலே ஆகாதுன்னா உண்மையிலே அவருக்கு தான் அரசியல் யோகம் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ இருப்பார், எம்பியாக இருப்பார், மினிஸ்டராக இருப்பார், எம்எல்ஏ கூடவே இருப்பார், இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பார். அதே மாதிரி முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, சூரியன் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குமா? குருவுக்கு இல்லையா? குரு வந்து கண்டிப்பாக அரசியல் பார்க்கணும். கௌரவ பதவி கொடுக்கறதுக்கு சூரியனோ குருவோ சம்மந்தப்படலாம். ஆனால் மக்களோட செல்வங்கள் எப்பயுமே கூடும்போது